டைம்ல டேன் இருக்கிறதோ சரி, ஸ்கின்னுக்கு வந்து வெயிலோ இல்ல கிளைமேட் மட்டுமே ரீசன் கிடையாது. நம்ம அக்யூபங்க்சர் இதுல நான் முன்னாடியோட நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருந்திருப்பேன். எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே இன்சைட் அவுட் தான். ஒரு ஸ்கின்ல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். இப்ப சின்ன பிரச்சனையில தொடங்கி பெரிய பிரச்சனைகள் வரைக்கும். சோ நம்ம அக்யூபங்க்சர் மூலமா அதை எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னா, நம்ம போடுற நீடில்ஸ், நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து இன்சைட் அவுட் தான். முதல்ல எடுத்தோடனே ஸ்கின்ல டிஃபரன்ஸ் தெரியாது. உள்ள கிளியர் பண்ணிட்டு தான் வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அதோடைய குணங்களை வந்து நம்ம பார்ப்போம். சோ இந்த வெயில் நேரத்துல ஸ்கின்ல வந்து என்னெல்லாம் ஏற்படுது? இன்னைக்கு நம்ம காஸ்மெட்டிக்காவும் போலாம், நம்ம கொஞ்சம் ஹெல்த் ரீதியாவும் போலாம். சரிங்களா? நார்மலா காஸ்மெட்டிக்கா போனோம் அப்படின்னா டேன் ஆகும். ஃபுல்லா கருப்பாக ஆரம்பிச்சிரும். கரெக்ட்டா? இன்னைக்கு முன்னாடி வெயில்ல எல்லாம் விளையாடி இருப்போம். சம்மர் சீசன்ல வந்து நம்மளுடைய சிறு வயதுல வெயில்ல விளையாடி இருப்போம். ஒன்னும் நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. இப்படிலாம் ஆயிருந்திருக்காது. இப்ப கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளே இந்த நெத்தியோடைய டாப் இதுல வந்து ஒரு பிளாக் பேச்சஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. சோ இது வந்து வெயில்னால நம்ம வந்து ஒண்ணு. சோ ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து முதல்ல நம்மள ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். தண்ணி நிறைய குடிக்கிறத தாண்டி நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஜீரக தண்ணி இந்த மாதிரி குடிக்கிறது மூலமா நம்மளுடைய பாடி ஹைட்ரேட்டடாவே இருக்கும். எப்பவுமே வந்து நீர் சத்து வந்து நம்மளுடைய உடம்புல வந்து குறையாம இருக்கும். அடுத்தது நார்மலா இப்ப எல்லாரும் பியூட்டி பார்லர் போவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தலையில பொடுகு வருதுன்னு சொல்லிட்டு பார்லர்ல போய் இந்த யூவி ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்னு வந்து எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன் தான். ரூட் காஸை நம்ம சரி பண்ணாம அங்க போய் பூச்சி வேலை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அதுல வந்து எந்த ஒரு இங்க டேண்ட்ரஃப் வருது, இல்ல ஸ்கின்ல ஏதாவது இந்த இது வருது அப்படின்னா உள்ள நம்மளுடைய சிறுநீரகத்தை, அதாவது கிட்னில வந்து நம்மளுடைய எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம். அதுதான். அதுக்காக ஆர்கன் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னா அப்படி இல்ல. அதுக்கு தேவையான அன்னைக்கு உள்ள சக்தி வந்து அதுக்கு கிடைக்கல. சோ அதோடைய வெளிப்பாடு தான் உடம்பு ஹீட் ஆகி ஸ்கின்ல பேச்சஸ் ஆவோ இல்ல வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஆவோ இப்படியோ வருது. சோ அப்ப அந்த ஆர்கனை நம்ம வந்து சமப்படுத்துறது மூலமாவும் நம்ம குளிர்ச்சியா வச்சுக்கிறது மூலமாவும் இங்கேயும் நம்ம அதோட இதை வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வெயில் டைம்ல ஸ்கின்னை வந்து சரியா வைக்கிறதுக்கு நிறைய பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பழம் நிறைய சாப்பிடுறது மூலமா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல டோன் ஆகும். அந்த க்ளோவை தாண்டி டோன் வந்து நல்லா கிடைக்கும் ஸ்கின்ல. அதே சமயம் வெயிலுடைய தாக்கத்தையும் நம்மளால வந்து பீட் த ஹீட்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து நம்ம இது பண்ண முடியும். நல்ல நீர் பழங்கள், இப்ப தர்பூஸ் கிடைக்குது. எல்லா பழங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டாலே நமக்கு வந்து சரியானது. இது ரொம்ப ஃபாரின் பழங்களா, ப்ளூபெரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பழங்களை வாங்கி சாப்பிடுறத விட நம்ம ஊர்ல நம்ம இடத்துல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டாலே நமக்கு அதற்கான அன்னைக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கின்னுக்கு பேசிக். இது நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ், அந்த சொரசொரப்போ ட்ரைனஸோ வராது. அடுத்தது ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு மற்ற மேஜர் காரணங்கள்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய கணையம், ஸ்பிளீன்லாம் சூடாகும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின் வறண்டு போயிருக்கும். சுகர் நார்மலா இருக்கும் பொழுது பார்த்தா அந்த ஸ்கின்ல வந்து ஒரு ஈரப்பதம், அந்த ஆயில் தன்மை வந்து தெரியும். அந்த ஸ்கின் வறண்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் கூடிரும். வெயில் நேரத்துல கொஞ்சம் தைரியமாவே வந்து பழங்கள் வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். பழங்கள்ல கிடைக்கக்கூடிய இனிப்பு சக்தி நம்மளுடைய டயபெட்டிஸை வந்து ஒண்ணுமே பண்ணிடாது. பழங்கள்ல நீர் இதுவும் கிடைக்கும். ஏன்னா வெயில் நேரத்துல நம்மளுக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஏற்படுறதுனால சுகர் வந்து பயங்கரமா கீழே எல்லாம் வராது. ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் கிச்சன்ல நின்னாலே வேர்த்து கொட்டுது. கரெக்டுங்களா? அதனால நம்ம பழங்கள் எடுக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய டயபெட்டிக் இதை வந்து ஏத்த போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஸ்கின் பராமரிப்புக்காக. சரிங்களா? அடுத்தது கடைசியில் நம்ம செஷனோட கடைசியில நான் 1-2 புள்ளிகள் வந்து சொல்றேன். அதை வந்து நீங்க ரெகுலரா வந்து ஸ்கின்னுடைய இதுக்கு வந்து பண்ணுங்க. இது தவிர்த்து வெளியில போயிட்டு வரீங்க வெயில்ல, எங்கேயோ ஒரு 11 மணி 12 மணிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுருதுன்னு வச்சுக்கோம். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தக்காளி ஜூஸ், மஞ்சத்தூள், கொஞ்சம் காப்பித்தூள், இதையெல்லாம் கலந்து கொஞ்சம் நேரம் முகத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கழுவிடுங்க. இது வந்து நார்மலா எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னது. ஆக்சுவலி இது நானா வந்து பண்ணல. நார்மலா நம்ம தயிர் வந்து போடுவோம், இல்ல பால் ஆடையை போட்டு நம்ம கிளீன்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி பப்பாளி தக்காளின்னு போட்டு நம்ம இது பண்ணிப்போம். ரொம்ப ஒண்ணும் இல்லையா, ஜீனியில இதை போட்டு தேன் இதை போட்டு தேய்ச்சி அந்த ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணிக்குவோம். இது வந்து ரொட்டீனா எல்லாரும் பண்றது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னது. பண்ணி பார்த்தோம். பண்ணும்பொழுது அந்த டேன் வந்து மறையுது. கொஞ்சம் தயிர்,
நல்ல உர ஊத்துன புளிச்ச தயிர் கிடையாது, நல்ல திக்கான தயிர், ஒரு கொஞ்சோண்டு தக்காளி பழத்துல பிழிஞ்சு அதோடைய சாறு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அதே சிட்டிகை அளவு காப்பித்தூள், என்ன காப்பித்தூள்னா ஓகே, அதை போட்டு இது பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ், கரெக்டா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸை கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பு இங்கன்னு கருப்பு ஏற்படுறது வந்து நீங்க தவிர்க்கலாம். இதெல்லாம் இந்த வெயில் நேரத்துல நீங்க ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய கேர். சரிங்களா? இது தவிர்த்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. இது தவிர்த்து நம்ம ஸ்கின்னுக்கு முக்கியமான சில புள்ளிகள் நம்ம பண்றது மூலமா ஸ்கின் டிசீஸ் வராமலும் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் இல்ல ஏதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குங்கும் போது ஸ்லோவா அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம். எப்பவுமே ஸ்கின்ல ஏற்படுற பிரச்சனை வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறுன்னு வருது, இல்ல வெள்ளையா வந்திருக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அக்யூபங்க்சர்ல நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் வராங்க அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நாங்க சொல்லிடுவோம், இது வந்து நீங்க ஒரு கோல்டோ இல்ல மூட்டு வலி மாதிரி அடுத்த 10 நாள்ல நீங்க ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா ஆகாது. பொறுமையா எதனால வந்ததோ, இப்ப 2 காரணங்கள்னால ஸ்கின்ல வரும். வயிற்று பிரச்சனை இருந்தது அப்படின்னா தோல்ல காமிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சளி வந்து ரொம்ப நாளா இருந்து சில பேருக்கு இருக்கும், போகவே போகாது, இருக்கும், கம்மியாவும் கூடும் ஒளி, ஆனா இருக்கும், நாள்பட்ட கோல்டு வந்து இருக்கும். டெஸ்பைட் ஆஃப் த சீசன்ஸ், அதாவது விண்டரோ சம்மரோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கபம்ங்கிறது வந்து இருக்கும். அந்த மாதிரி டைம்லயும் ஸ்கின் வந்து வெளியேற்ற ட்ரை பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒண்ணு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கதை கிடையாது, இது ஒரு இது மாதிரி. அதாவது உடம்பு எப்படின்னா தன்னைத்தானே வந்து கிளியர் பண்ணிக்கக்கூடிய அம்சம் வந்து எல்லா உடலுக்கும் உண்டு. இப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கும் பொழுது முதல்ல வந்து வாமிட்டிங் மூலமா வந்து வெளியேற்றல ட்ரை பண்ணோம் அந்த கழிவை. நம்ம என்ன பண்றோம், ஒரு மாத்திரையை போட்டு அந்த வாமிட்டிங் அரெஸ்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு அதானே பண்றோம். அடுத்தது என்ன பண்ணும், மேல போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோங்கனால கீழே லூஸ் மோஷன்ஸ் ஒரு டயரியா மூலமா வெளியேற்றல ட்ரை பண்ணும். அதுவும் நீர் சத்து போதேன்னு சொல்லி அதையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம். 2 பக்கத்துலயும் அரெஸ்ட் பண்ணிட்டதுனால 3வது நம்மளுடைய டெம்பரேச்சர்ல காமிக்கும். உடல் சூடு அதிகரிக்க, ஃபீவர் சூடு அப்படிங்கிறதே உடம்புல ஏதோ ஒரு இம்யூன் சிஸ்டமுடைய வெளிப்பாடுதான் அது வந்து டெம்பரேச்சரா காமிக்குது. அதையும் என்ன பண்ணுவோம், போட்டு இது பண்ணிடுவோம். அப்ப மூளை வந்து சிக்னல் வந்து கொடுக்குமா, நான் எல்லா ரூபத்திலயும் வந்து ட்ரை பண்ணேன், எல்லா இடத்துலயும் வந்து டோரை போட்டு அடைச்சிட்டாங்க, கோல்டு வந்ததுன்னா அதுக்கு மாத்திரை கொடுத்துடுறாங்க, வாமிட்டிங் லூஸ் மோஷன்னாலும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அப்ப அந்த கழிவு எந்த இடத்துல வெளியே தள்ளுறது, எல்லா இடத்துலயும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு இடத்துல வெளியில வரணும் இல்லையா, அப்ப ஸ்கின்ல வரும். அப்ப நாள்பட்ட வயிறு பிரச்சனையும் இல்ல நம்மளுடைய நெஞ்சில சளி வந்து நாள்பட்டு ஒழுங்கா கிளியர் பண்ணாம இருக்கும் அப்படிங்கும் பொழுது, இல்ல அந்த டைமுக்கு போய் ஆன்டிபயோட்டிக்கை போட்டு வரும் பொழுது அது ஸ்கின்ல காமிக்க ஆரம்பிக்கும். அப்ப அது எத்தனை நாளைக்கு அப்புறம் அது தோலுக்கு வருது, 10 நாள்ல 15 நாள்ல வரல, மாசக்கணக்கா சில சமயம் வருஷக்கணக்கா இருந்து அது தோலுக்கு வருது. அப்ப அது போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், உடனே அதை வந்து அகற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வயிற்றுல என்ன பிரச்சனை, முதல்ல நம்ம நீடில் போடுறோம் இல்ல ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா வயிற்றுல எதனால அது வந்ததுங்கிறத போய் தான் அது முதல்ல போய் நிற்கும். சோ வயிற்றுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, முதல்ல அதை கிளியர் பண்ணணும். சோ அதெல்லாம் கிளியர் ஆகட்டும். அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் தான் தோலுக்கே வந்து அது ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ அப்படிதான் வந்து நம்மளுடைய ப்ராசஸ். இப்ப நேத்து போன 10 டேஸ் பேக் எனக்கு ஒர்க் அதிகம் இருந்ததுனால ஃபுட்டு வந்து சரியில்லை எனக்கு பர்சனலா. சோ ஒரு வயிறு வலி வந்து இருந்துட்டே இருந்தது. நானும் வந்து மோர் குடிச்சு பார்த்தேன், குறையும், திருப்பி வரும். அப்புறம் லெமன் ஜூஸ் குடிச்சு பார்த்தேன், போகும், குறையும். கடைசியில நேத்து ஓமம் வறுத்து அதோடைய தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கிளியர் ஆச்சு. வாமிட்டிங்கும் லூஸ் மோஷனும் இல்லை, ஆனா ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணதுல ஏதோ உள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது. இப்ப இதுக்கு நான் ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ வேற எதையாவது போட்டேன் அப்படின்னா, ஆனா லூஸ் மோஷன் வாமிட்டிங் இல்ல, பட் வயிறுல எதையாவது மேபி பெயினை வந்து அகற்றிருக்கலாம். ஆனா வந்து காரணம் தெரியாம அரெஸ்ட் தான் பண்ணி வைக்கும் ஒழிய திருப்பி வேற எங்கேயாவது எனக்கு வெளியில வரும், இல்ல இங்க கருப்பாகலாம், இங்க இச்சிங் ஏற்படலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து காமிக்கும். சோ நம்மளுடைய ரூட் என்னங்கிறது தெரியாம நம்ம வந்து செயல்படுறதுனாலதான் பாதி பிரச்சனைகள் வருது. சோ இது நான் சொன்னது தயிர்ங்கிறது வந்து பேசிக்கா, இப்ப வெளியில போறோம், நம்மளுக்கு இன்னைக்கு வெயில்னால நம்மளுக்கு ஸ்கின் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு பேசிக்கா நான் சொன்ன ஒரு சிம்பிள் டிப் தான் அது. நாள்பட்ட தோல்ல ஏதாவது இருக்கு, அரிக்குது, இல்ல வந்து ஏதாவது பட்டா இது வருது அப்படின்னா எதனால வருதுங்கிறத வந்து நம்ம உற்று கவனிச்சு அதுக்கான ஒரு நடைமுறையை செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த பிரச்சனை ஸ்கின்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ஓன் டைம்ல இட் வில் கோ. நம்ம அதுக்கு போகலையே அதுக்கு அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது தேவையே இல்லை. டெய்லி எண்ணெய் தேயுங்க ஸ்கின்ல வந்து. ஏன்னா எப்படி நம்ம பிரீத் பண்றோமோ நம்ம ஸ்கின்னும் பிரீத் பண்ணும். இட் வில் ட்ரிங்க், இட் வில் பிரீத்.
ஏன்னா அதுல போர்ஸ் இருக்கு, துவாரங்கள் இருக்கு இல்லையா முகத்துல எல்லா இடத்துலயும். சோ எண்ணெய் போடும் பொழுது அது உரியும், இட் வில் ட்ரிங்க். சரிங்களா? அதனால எண்ணெய் வந்து தேய்த்து குளிங்க. இப்ப சம்மர் தான், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால யாருக்கும் கோல்டோ எதுவோ ஏற்பட போறது கிடையாது. சோ எண்ணெயை வந்து தாராளமா தேய்க்கலாம். நிறைய பழங்கள் எடுத்துக்கிறது மூலமா ஸ்கின்னை வந்து நல்ல டோனிங்கா வைக்கலாம். அந்த ஷைன் வந்து ஸ்கின்ல இருந்து குறையாது. அதாவது வறட்டு தன்மை, வறண்டு போகக்கூடிய நிலை வந்து ஏற்படாது. ஒருவேளை நீரிழிவுனால டயபிட்டிஸ்னால வறண்டு போகுது அப்படின்னாலும் இந்த சம்மர்ல அது வந்து ஏற்படாது. சரிங்களா? இது வந்து 2வது. ஜீரக தண்ணி, இதெல்லாம் நம்ம நிறைய முன்னாடி உள்ள செஷன்ஸ்லயே நான் நிறைய சொல்லியிருந்திருப்பேன். ஜீரக தண்ணி குடிங்க. வெயில்னால யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுக்கும் நம்ம சொல்லியிருப்பேன். ஆவாரம் பூவை வச்சு நீங்க வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்னு, இப்ப ஸ்கின் வந்து ரொம்ப நாளா இருக்கு, கொஞ்ச நாளா போகவே இல்லை, இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க எடுத்து முத்தம் கொடுப்பாங்க. ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இந்த ஸ்கின்ல வந்து ஒரு தேமல் மாதிரி வட்டமா ஏதாவது ஒண்ணு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். உத்து பார்த்தா தெரியும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்ல ப்ராமினென்ட்டா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப வீட்டுல வெத்தலை இருந்தது அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள், எங்களுக்குலாம் சின்ன வயசுல பண்ணியிருக்காங்க. வெத்தலை இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா போட்டு கசக்கிட்டு அதோடைய சாறு அங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வித்தின் டேஸ் அந்த தேமல் ஆர் அந்த ஒரு மாதிரி வரது வந்து போயிடும். ஓகேங்களா? இதுவும் ஸ்கின்னுக்கான டிப் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது காமன். தூக்குன உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. கிள்ளி கொடுக்காம வாயால கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இது பற்று அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும் அதுங்களுடைய ஸ்கின். சோ அதுக்கு வரும். சின்னவங்க தான் பண்ணணும் இல்ல, பெரியவங்களுமே வெத்தலையை எடுத்து அதோடைய சாறை இங்க அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த தேமலோ இல்ல எங்க என்ன இது இருக்கோ அது வந்து சரியாயிடும். இது ஒண்ணு. இப்ப வந்து ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு படுக்கிறோம், ஏதாவது பூச்சி இந்த மாதிரி ஏதாவது வந்து கடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன கடிச்சது, கொசு கடிச்சா தெரியும், மத்தது என்னதுன்னு கடிச்சா நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இதுக்கும் வெத்தலை வந்து பெஸ்ட். வெத்தலையும் மிளகையும் உள்ள கடிச்சு சாப்பிடணும் ஒண்ணு. ஏன்னா அது என்ன பூச்சின்னு தெரியாததுனால நம்மளுக்கு இப்ப எல்லாருமே தனி வீடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா சுத்தி செடி கொடிகள் இருக்குன்னா ஏதாவது உள்ள வந்து கடிச்சிருச்சுன்னு வைங்க, நம்மளுக்கு ஸ்கின்ல முதல்ல தடுப்பு ஏற்படும், அப்புறம் டிஸ்கலரேஷன்ல ஏதாவது வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி டைம்ல வெத்தலை ஒரு மிளகு 2ஐயும் சேர்த்து வச்சு கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா கடிச்சது என்ன பூச்சியா இருந்தாலும் உள்ள என்ன எஃபெக்டும் நமக்கு பண்ணாது. கடிச்ச இடத்துல சுண்ணாம்பு மட்டும் தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து உடனே சப்சைட் ஆயிடும். ஓகேங்களா? இதுவும் ஸ்கின்னுக்கான டிப்ஸ் தான். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு சிம்பிளான ஒரு அழகு பியூட்டி டிப் மாதிரி, அதாவது டேனுக்கு வந்து சொன்னேன், என்னுடைய நண்பர் சொன்னதை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன் ஒண்ணு. அடுத்தது வந்து நாள்பட்ட பிரச்சனை எல்லாமே தோல்ல காமிக்கும்னு பார்த்தோம். அது டயபெட்டிஸா இருக்கலாம், இல்ல வயிறு பிரச்சனைகளா இருக்கலாம். வயிறுக்கான நிறைய இது நம்ம முன்னாடி செஷன்ல பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 1, 2 நான் இதுலயும் சொல்றேன். ஒருவேளை வயிறுனால யாருக்காவது ஸ்கின் இருந்ததுன்னா பயன்படுத்தும், அதையும் நான் இப்ப சொல்றேன். நாள்பட்ட சளி கபம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை அகற்ற ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது போயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிடும். 3. 4வது, நல்ல பழங்கள். இந்த மாதிரி சம்மர் சீசன்ல வெயில் காலத்துல சுகர் வந்து ஏறுவது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வேர்வை வந்துட்டே இருக்கும், நம்மளுடைய கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா சொல்லணும், இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கேலரிஸ் பேர்ன் ஆயிட்டே இருக்கும். நம்மள அறியாமலே வீட்டு வேலை செய்யும் பொழுதே வேர்த்து ஊத்தும். கரெக்டா வேகமா சமைச்சிட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, இதுக்கு நடுவில் ஈவினிங் வாக்கிங் போனாலும் கொட்டும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வின்டர் சீசன் ரெய்னி சீசனை விட சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்லயாவது நீங்க வந்து நேச்சுரலான அந்த கிடைக்கக்கூடிய பழங்களை கொஞ்சம் சாப்பிடலாம். இப்ப மாம்பழம் மாதிரி பழங்கள்லாம் முழுசு முழுசா சாப்பிட்டீங்கன்னா ஏறும். அட்லீஸ்ட் ஒரு துண்டு அந்த சீசனல் ஃப்ரூட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த ஸ்கின்னுக்கான அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அந்த பழங்கள்ல இருந்து கிடைக்கும். ஸோ ஸ்கின்னோடைய டோன் வந்து நம்ம பழம் அதிகமா சாப்பிடும் போது மெயின்டைன் ஆகும். ஒண்ணு. அடுத்தது என்ன சொன்னோம், வெயில் நேரத்துல இந்த மாதிரி ஜன்னல்களை திறந்து வச்சுட்டு தூங்குறோம், இல்ல வந்து காத்து வேணுங்கிறது தான். இப்ப ஏசி போட்டுரும், நான் சொல்ற மாதிரி பண்றது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க வந்து எத்தனை பேருக்கு அது போகும்னு எனக்கு தெரியல. நான் ஏசி ரூம்ல படுக்கிறது இல்ல, எல்லாரும் ஆச்சரியமா வித்தியாசமா பார்ப்பாங்க. நான் வந்து ராத்திரி படுக்கும் பொழுது ஏசி போடுறது கிடையாது. ஒண்ணு வந்து என்னுடைய எலும்பெல்லாம் கொஞ்சம் வலிக்குங்கிறதுக்காக, என்னுடைய பெனிஃபிட்டுக்காக போடுறது இல்ல. இன்னொன்னு கொஞ்சம் அவுட்டர் சர்க்குலேஷன் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஜன்னல் காத்து வருதோ இல்லையோ ஜன்னல். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. வீட்டுல வந்து ஆனா ஏசி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வீட்டுல இருக்கு, ஆனா ஹால்ல இருக்கு, பெட்ரூம்ல கிடையாது. ஹால்ல வந்து போட்டா ஹால்ல இருந்து கிச்சனுக்கு கொஞ்சம் லைட்டா வருங்கிறதுனால போட்டிருப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல படுக்கிற ரூம்ல வந்து ஏசி வந்து கிடையாது. நாங்க பண்ணும் பொழுதே அதை வந்து பண்ணக்கூடாதுங்கிறது வந்து என்னுடைய வேண்டுகோளா இருந்ததுனால அங்க வைக்கல. அதனால வந்து ஜன்னல் திறந்திருக்கும், பேர்க்கலாம் இல்ல வந்து நெட்டு போட்டிருக்கோம். பட் அதையும் தாண்டி யாராவது ஒருத்தங்க ஜன்னல் திறந்து வச்சுட்டு என்ன மாதிரி தூங்குறீங்க அப்படின்னா
உள்ள வந்து ஏதாவது கடிச்சதுன்னா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுல சுண்ணாம்பு இருந்ததுன்னா ஸ்கின்ல தோல்ல வந்து நீங்க தேய்ச்சுக்கோங்க. சோ என்ன மாதிரி பூச்சின்னு தெரியாத பட்சத்தில், கொசு கடிக்கிறது தெரியும், பட் ஏதோ ஒண்ணு கடிச்சிச்சு, வலிக்குது, ஸ்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது வந்து நம்மளுக்கு சுண்ணாம்பு தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து எந்த இதுவும் இருக்காது. வெத்தலையும் மிளகும் வச்சு கடிச்சு சாப்பிட்டுருங்க. கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உள்ள விஷமும் வந்து ஏறாது. சரிங்களா? ஏசி மட்டும் இல்ல, வீட்டுல வந்து பல வருஷமா ஃப்ரிட்ஜும் கிடையாது. சொல்றது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியல. ஃப்ரிட்ஜ் வந்து லாஸ்டா 2016ல இருந்து கிடையாது பயன்படுத்துறதுல. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதையும் சொல்லணும்ல. முதலே ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொல்லல. 2016க்கு அப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பயன்படுத்துறது இல்ல. 2 days ஒன்ஸ் மாவு அரைக்கிறோம். அது மில்லட் பேஸ்டு ஃபுட்டா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம செகப்பரிசி, மாப்பிள சம்பா இந்த மாதிரியான இட்லி தோசை வகைகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் 2 நாளைக்கு ஒன்ஸ் அரைச்சிருவோம். அதுவும் இப்ப வெயில் காலத்துல டெய்லி அரைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அன்னைக்கு அரைச்சது அடுத்த நாள் மார்னிங்கோட காலி ஆயிடும். சோ எதையுமே மெனக்கெடாம நம்மளுக்கான ஹெல்த் வந்து கிடைக்காதுல்ல. நான் பண்றதே கம்மி தான் இன்னைய சூழல்ல. அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதுல இருந்து கொஞ்சமாவது கொடுப்போம்ட்டு தான். நம்மளே மாவை 10 நாள் உள்ள வச்சிருந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் சமைக்கவே மாட்டாங்க. அப்படியே மாவு ரெடிமேடா தோசையை வாங்கியே டெய்லி போகும். அதனால வந்து யாருக்காவது அப்படி ஏதாவது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் ஆரம்பிங்க. ஃப்ரிட்ஜை கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது ஒரு நைட் மேரா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வைக்கிற ஐட்டம்ஸை குறைங்க. ஏன்னா அதுவுமே இன்டைரக்டா பார்த்தா ஒன்னோட ஒண்ணு என்னைக்குமே கனெக்டட் தான். அதை நம்ம பிரிக்கவே முடியாது. கனெக்ட் த டாட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வந்து ஒரு கோட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி இப்படி சேர்த்து பார்த்தா எல்லாம் கரெக்டா வந்துடும். உள்ள வச்சு சாப்பிடுவோம். அது முந்தின நாள் குழம்பா இருக்கும், இதா இருக்கும், உள்ளே இருக்கும். சூடு பண்ணி இப்ப அவன் கேட்கவே வேண்டாம். அதுலயும் சூடு பண்ணி சாப்பிடும் பொழுது அதுலயே வயிற்று பிரச்சனை வருது. இன்னும் ஸ்ட்ராங்கா ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாதிரி பழைய இன்க்ளூடிங் மாவு, தோசை மாவு, இட்லி, அந்த பேட்டர்னாலையும் வந்து டயபெட்டிஸ் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சமைத்த உணவு 5 மணி நேரம் தான் வந்து அதோடைய ஃப்ரெஷ்னஸும் அதோடைய நியூட்ரியன்ஸும் அதுல இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல காய்கறி வாங்கிட்டு வரோம், அந்த காயை அவனே ஏசி போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பான். அது அங்கேயே 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும். நம்ம அதை வாங்கி நம்ம அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் நம்ம அதை எடுத்து குக் பண்ணுவோம். அதுல எந்த நியூட்ரியன்ஸ் இருக்காது, அது செத்து போய் ரொம்ப நாள் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி உணவை தான் சாப்பிடுறோம். அந்த உணவையும் உடனே சாப்பிடாம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அடுத்த நாள் மாவு இன்னும் 1 வாரம் வச்சு சாப்பிடும் பொழுது டயபெட்டிஸை வந்து நம்மளே வெல்கம் வந்து பண்ணிக்கிறோம். சோ இப்படி நாள்பட்டு வயிறு வந்து ஸ்பாயில் ஆகி தோல்ல வருது. கேட்கறதுக்கு பெரிய பூதாகரமா இருந்தாலும் உண்மை அதுதான். ஏன்னா ஸ்கின்ல வரும்போது நம்ம இப்படி எல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்க மாட்டோம். நான் ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தேன், உள்ள சாப்பிட்டேன், அதனால பல நாள் எனக்கு வயிறுல ப்ராப்ளம் இருந்தது, அதனால ஸ்கின் வந்திருக்குன்னு சொல்லி எந்த அலோபதி டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி ஸ்கின் இஷ்யூ வந்திருக்கா, ஐ வில் கிவ் யூ மெடிசன் இல்ல ஆயின்மெண்ட்ஸ், அதை வந்து கிளியர் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிடுவான். இப்படி எல்லாம் வந்து சொல்ல மாட்டான். சோ ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையை வேரோட இருக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் மெனக்கெடணும். மெனக்கெடாம நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து கிடைக்காது. இன்னொன்னு, ஏசியில படுத்துட்டு நார்மல் இதுல படுக்கும் பொழுது நான் பார்த்ததோ இல்ல நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, எலும்பு பிரச்சனையை விட்டுருங்க, இப்ப எல்லாம் 22, 21ல கூட வைக்கிறாங்க. கதவெல்லாம் அடைச்சிட்டு ஏசியை மட்டும் போட்டு படுக்கும் பொழுது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. எல்லாரும் கேட்கலாம், சில்லுன்னு தானே இருக்கு. ஆக்சுவலி ஏசி வந்து சூடு, உடல் சூட்டை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். அது குளுமையா இருக்கு. ஆனா அந்த மிஷின்ல இருந்து வரக்கூடிய சில்னஸ் will increase your body heat. பாடி ஹீட் அதிகமாகும் பொழுது யூரினரி இன்ஃபெக்ஷன். ஆனா எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க, நான் வெயில்னால யூரினரி இன்ஃபெக்ஷன். இல்ல வெயில்னால வரல. ஜன்னல் காத்தோட்டமே இல்லாம எல்லா இடத்தையும் அடைச்சு வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் அந்த ஏசியில இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸோ இச்சிங்கோ வர்றதுக்கு ரீசன் வந்து அதுதான் ஒண்ணு. ஏன்னா யூரின் கான்சென்ட்ரேட்டடா வரும். ஏசிலேயே படுத்திருக்கும் போது தண்ணி அதிகம் குடிக்க மாட்டோம். இவ்வளவு வெயில் காலத்துல ஏசியில இருந்தோம்னா நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்காது. ஏசி போடாம ஒரு நாள் வீட்டுல இருந்து பாருங்க எவ்வளவு தண்ணி உள்ள போகுதுன்னு. சோ அங்க வெஜைனலோ அங்க இருக்கிறதும் ஸ்கின் தானே. அந்த ஸ்கின்ல யூரின் கான்சென்ட்ரேட்டடா வரும் பொழுது அந்த ஸ்கின்ல இச்சிங் ஏற்படும். இச்சிங் ஏற்படும் பொழுது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி யூ கெட் அன் இன்ஃபெக்ஷன். அவ்வளவுதான். சோ இதெல்லாம் சிம்பிள் விஷயங்கள். ஏசி போட வேண்டாம்னு சொல்லல. உச்சி வெயிலா இருக்கும் போது மதியானம் போட்டுங்க. நைட்டு படுக்கும் பொழுது கட்டாயம் நான் போட்டுதான் வேணா 27ல வைங்க. இல்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுக்குங்க. திறந்து வச்சு படுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். காத்து வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. வச்சு பாருங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது. நான் எழுதி தரேன். ஏசியில படுத்ததுக்கு ஏசியில படுக்காததுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். வேர்க்கலாம், கொஞ்ச நேரம் வேர்க்கலாம். இல்ல ஒரு நாளைக்கு 2-3 தரம் குளிங்க.
வேர்த்ததுன்னா நைட்டு படுக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு படுங்க. ஸோ அது வந்து இட் வில் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ உங்க ஸ்கின்னை ஆரோக்கியமா வச்சுக்கும். வேர்க்காம இல்ல வேர்வையே வர விடாம இந்த போர்ஸை வச்சிருந்தோம் அப்படின்னா இதுவும் அடைச்சுக்கும். போர்ஸ் எல்லாம் அடைச்சிருச்சுனாலும் ஸ்கின் வந்து வேர்வை வெளியே வரணும். அந்த வேர்வையை நம்ம குளிச்சு தண்ணியை வந்து இது பண்ணிக்கணும். இன்னொன்னு பெஸ்ட், இது வந்து நான் ஒரு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், எனக்கு மறந்து போச்சு. நார்மலா சோப்போ ஷாம்புவோ போடுவதே வந்து தவறுன்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் குளிக்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் தண்ணியில குளிக்கிறதே நம்மளுடைய அழுக்க வந்து கிளியர் பண்ணிடுமா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தோல்ல நம்மளுடைய உடல்ல நேச்சுரலான ஆயில் இருக்கும். இயற்கையாவே இப்ப முகத்துல வருது இல்லையா, இல்ல நேச்சுரல் ஆயில் தான். சோ சோப்பு போடும் பொழுது அந்த நேச்சுரல் ஆயில நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறோம். ஆயில் அது வந்து ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கு, அதை நம்ம வந்து நல்லா போட்டு தேய்ச்சு எடுத்து விட்டுறோம். எடுத்து விடுறதுனாலயே வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வருது. ஒரு வீடியோ அதை பார்த்தேன். நாய்கள் வளர்க்குறாங்க இல்லையா, நாய்க்கு வந்து ஷாம்பு சோப் எல்லாம் போட்டு குளிப்பாட்டுவாங்க. ஆனா நாய்க்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா தோல் வியாதி வந்துடும். ஸோ வெறும் தண்ணியில அதை குளிப்பாட்டினாலே போதும், அதோடைய நேச்சுரல் இது வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்கின்காக, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன முன்னாடி வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல. பட் காஸ்மெட்டிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வரும்பொழுது இப்ப வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் ஏசி மாதிரி அதுவும் ஆயிடுச்சு. கரெக்டா, நிறைய கிரீம்ஸ், நிறைய ஃபேஸ் வாஷ், பொடி போடுங்க, பயத்த மாவு இது மாதிரி வீட்டுல அரைச்சது போடுங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அதான் பயன்படுத்துறேன் நானு. நாங்க வீட்டுல யாருமே பவுடர் போட மாட்டோம். எங்க முகம் என்ன பார்த்தாலும் அப்படியே அழுக்காவா இருக்கு, நான் பவுடர் வந்து போடுறது கிடையாது. என் டாக்டரும் பவுடர் போட மாட்டாங்க. தயிர்ல அந்த மாவை குழைச்சு போடுவாங்க, குளிக்கும் போது அது போடுவாங்க. அதோடைய ஸ்மெல்லே நல்லா இருக்கும். சோப் போட்டுட்டோ காஸ்மெட்டிக்ஸ் போடும்போது நம்மள்கிட்ட வரக்கூடிய ஸ்மெல்லுக்கும் நம்ம இயற்கையா இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் இதுக்குமே வந்து வித்தியாசம் தெரியும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து பண்ணுங்க. முக்கியமா உள்ள கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. சோ வெளியில ஸ்கின்ல எதுவும் வெளியே தென்படாது. வெளியில தென்பட்டதுக்கு அப்புறம் ஸ்கின் டாக்டர் போய் ஆயின்மெண்ட்டை போட்டோம்னா உள்ள இருக்கிற பிரச்சனை போகாது. உள்ள எதனால வந்ததுன்னு தெரிஞ்சாதான் வெளியே கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்போ வந்து ஒரு புள்ளிக்கு போலாம். அப்படி ஏதாவது ஸ்கின்ல வருது இல்ல இச்சிங் ஏற்படுது அப்படின்னா, இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையோட புளி இருக்கு, இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கிறது எல்போ, இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், நடுவுல ஒரு டெண்டான் மாதிரி ஒண்ணு தெரியும். அதுல இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இப்படி இப்படி பண்ணீங்கன்னா கூட நம்மளுக்கு அங்க குழி விழுறது தெரியும். ஒரு தம் பிடிச்சீங்கன்னா அங்க குழி விழுறது கூட தெரியும். அந்த இடத்துல நீங்க வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி 21 தரம் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட அந்த ஸ்கின், நாங்க நீடில் போடுவோம், அந்த ஸ்கின் வந்து என்ன சொல்றது, ஸ்கின்னுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கலாம். ஒண்ணு, ஆல்ரெடி சுஜோக் டிப்ஸ் வந்து கொடுத்திருந்திருப்பேன். அதுல இந்த இடம் வந்து குடல் பகுதி, வயிறு மற்றும் குடல் பகுதி, நம்மளுடைய பாம்ல இந்த இடம் வந்து வயிறு இல்ல குடல் பகுதி. அந்த இடத்துல வந்து நீங்க நல்ல இப்படி ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு பிரச்சனைக்கு நல்லது ஒண்ணு. அடுத்தது சுகருக்கோ இல்ல அந்த மாதிரி குடல் சூடாச்சுன்னா அதுக்கும் நல்லது. சோ குடல் சூடாகுது இல்ல வயிறு சூடாகுதுன்னா நம்மளுடைய தோல் வறண்டு போகும். முன்னாடி பாத்திருக்கீங்களா, வெயில் காலத்துல மருதாணி வைப்பாங்க. இப்போ கோன் வந்துருச்சு, மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. முன்னாடி வட்ட வட்டமா தான் வைப்பாங்க. வட்டமா வைக்கும் போது பெரிய வட்டம் எங்க வைப்போம், இந்த இடத்துலதான் வைப்போம். கரெக்டா? இந்த அதுவும் சம்மர் சீசன்ல தான் வைப்போம். ஏதாவது மழை காலத்துல இந்த காலத்துல எல்லாம் வைக்க மாட்டோம். சம்மருக்கு கோடை விடுமுறைக்கு நம்ம ஆச்சி தாத்தா வீட்டுக்கு எல்லாம் போனோம்னா அங்க வச்சு விடுவாங்க. இது வந்து அந்த மே மாசம் பூரா இருக்கும். போனவொன்னே வைப்பாங்க, அது கொஞ்சம் கலர் மங்கும். நம்ம விடுமுறை அப்படியே கழிச்சு போகும் பொழுது திருப்பி ஒருத்தர வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல வைக்கும் பொழுது நம்மளுடைய குடல் பகுதியோ வயிறு பகுதியோ குளுமையாயிடுது, அந்த உஷ்ணம் குறைஞ்சிடுது. சோ உஷ்ணம் குறையும் பொழுது வயிற்று வந்து, ஏன்னா கோடை டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சூடு ஏறும் தெரிஞ்சனால அந்த டைம்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி வைக்கிறதெல்லாம் பாருங்க நகைக்கண்ணுல, இந்த இடத்த அப்படி குப்பி குப்பியா தொப்பி மாதிரி தானே வைக்கிறோம். கரெக்டுங்களா? நகத்துல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் அக்யூபங்சர் படி எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்ல ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் நாங்க அக்யூபங்சருடைய டேர்ம்ல. அதை வந்து அவசர கால புள்ளிகள் இல்ல எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் இல்ல ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன், ஒரு ஷாக், இல்ல வந்து டக்குன்னு எதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா இமீடியட்டா இந்த இடங்களை வந்து அழுத்துவாங்க. சோ அதைத்தான் நான் காலையில டெய்லியே என்ன சொல்றேன், டெய்லியுமே இந்த இடங்களை வந்து அழுத்திக்கோங்க. அன்னைக்கான உயிர் சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? அது
இந்த இடத்த நல்ல குளிர பராமரிக்கிறது மூலமா வந்து மசாஜ் அந்த பிரஸிங் கொடுக்கறது மூலமா வயிறு வந்து ஆரோக்கியமா வைக்கலாம். வயிறுக்கான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அடுத்தது ஸ்கின்னுக்கு திருப்பி என்ன அப்படின்னா, நீங்க உள்ளங்கால்ல பாதத்துல வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வந்து வைக்கலாம். அதுவும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும். உடல் உஷ்ணம் இல்லாம இருந்தது அப்படின்னா இங்க ட்ரைனஸ் இருக்காது. சூட்டு உடம்பு இருக்கிறவங்களுக்கு ட்ரைனஸ் அதிகம் மேக்சிமம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மருதாணி கலர் பிடிக்கிறத வச்சே சொல்லுவாங்க. மருதாணி ஆரஞ்சு கலர்ல இருந்ததுன்னா பித்தம் இல்ல. மருதாணி சில பேருக்கு மெரூனாய் பிளாக் கலர் வரைக்கும் போயிடும். அப்போ உடம்புல ஹீட்னால அவ்வளோ பித்தம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். வாதம், பித்தம், கபம்ல பித்தம் இருக்கு அப்படிங்கிறது அதிகம். சரிங்களா? சோ இந்த புள்ளியை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து அக்யூபங்க்சர்ல லங் 5 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லங்குக்கான புள்ளி. சோ லங்க ட்ரீட் எப்படி ஒரு காம்பினேஷன் பாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வயிற்று கோளாறோ லங்ஸ்ல சளி கோளாறோ இருந்தா ஸ்கின்ல தென்படும் அப்படிங்கிற மாதிரி லங்ஸை கிளியரா வச்சுக்கும் போது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி வில் பி ரூல்ட் அவுட். அதனாலதான் இங்க காமிச்சது. சரிங்களா? சோ அந்த புள்ளிகளை அழுத்துங்க. ஸ்கின்னை வந்து பிரீத் பண்ண விடுங்க. ஸோ நல்ல இந்த மாதிரி டைம்ல நல்ல ஹைட்ரேட்டடான ஃபுட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சாப்பிடும் பொழுது ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதோடைய நிலையில அப்படியே இருக்கும். ஸோ ஏஜ் ஆகும் பொழுது அந்த ஸ்கின் சாஃப்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஸ்கின் அந்த ஏஜிங் வந்து தெரியாது. இயற்கையா வீட்லயே பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த இதுன்னு பண்ணி நம்ம வந்து ஸ்கின்னை வந்து வச்சுக்கிறோம். வீட்லயே பண்ணலாம். கூடுமான வரைக்கும் ஃப்ரிட்ஜை நான் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிப்பேன். நான் அப்படி இருக்கேன். நீங்க எல்லாமும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கி போடுங்க எல்லாம் சொல்லல. தூக்கி போட்டா ரொம்ப சந்தோஷம். நம்மளை கேட்டு யாராவது ஒருத்தர் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தூக்கி போட சொல்லல. பட் அதிகபட்சம் எல்லாத்தையும் உள்ள வச்சு சாப்பிடாதீங்க. மாவு இன்னைக்கு ஒரு ரீசன், என்னுடைய ரிலேட்டிவ்க்கே வந்து அவங்களுக்கு வந்து கிரானிக் அல்சர் வந்துருச்சு. ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி எண்டோஸ்கோபி எல்லாம் போட்டு கடைசியா அவங்க அலோபதிக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்படியே இருந்தால் இருந்துட்டு போது நான் அலோபதி வரமாட்டேன். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்யூபங்க்சர் டாக்டர் சஜஸ்ட் பண்ணும் போது அவர் சொன்ன முதல் இதுதான், மாவை முதல்ல உள்ள வைக்கிறத நிப்பாட்டுங்கம்மா. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு அவர். அத சொன்ன உடனே அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, நாங்க வந்து இப்ப வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆனா உள்ள மாவு வைக்கிறது கிடையாது, வெறும் பாலை மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பாலுமே பசும்பால் கிடைச்சதுன்னா காலையில சாயங்காலம் வந்து காய்ச்சிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு தரம் காய்ச்சுங்க, ஈவினிங் காலையில வருது, சாயங்காலம் காலி ஆயிடும். சாயங்காலம் வருது, நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தயிருக்கு உர ஊத்திருங்க, முடிஞ்சது. ஃப்ரிட்ஜுக்கான பயன்பாடு அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாக்கெட் பாலெல்லாம் உள்ள ஃப்ரீசர்ல போட்டு வைக்கிறாங்க, அது எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமும் கூட. அதெல்லாம் வந்து வயிறுல வந்து பல வேலைகள் வந்து காட்டும் நமக்கு. நம்மளுக்கு இப்ப தெரியாது அது. சரி, நம்ம ஜெனரேஷன் தான் இப்படி இருக்குன்னா அடுத்தது இன்னும் மோசமா நம்ம வந்து தள்ளுறோம். ஏன்னா ஆச்சி தாத்தா இருந்த ஆரோக்கியம் நம்ம அம்மா அப்பா கிடையாது. அம்மா அப்பாவுக்கு இருந்த ஆரோக்கியம் இப்ப எங்களுக்கு இல்ல. அவங்க எல்லாம் 60 வயசுல கீழே உட்கார முடியாதுன்னா இன்னைக்கு வந்து மேக்சிமம் 50 வயசுலயே யாரும் கீழே உட்கார்றது கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் இந்தியன் டாய்லெட் சிஸ்டமே யூஸ் பண்ணதே கிடையாது, வெஸ்டர்ன் தான். கரெக்டுங்களா? பவல் சிஸ்டம் வந்து வெஸ்டர்ன்ல இருந்தா வந்து ப்ராப்பரா வராது. பட் இன்னைக்கு வெஸ்டர்ன் தான் இருக்கு வீட்டுல. பவல் சிஸ்டம் கிளியரா இல்லைன்னாலும் ஸ்கின் அடிவாங்க. சோ நான் முதலே சொன்ன மாதிரி கனெக்ட் த டாட்ஸ் தான். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம், அவ்வளவுதான். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. வேற ஏதாவது அடுத்த கிளாஸ் இருக்கான்னு தெரியல. சோ சாரி உங்களுடைய டைம். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஓகேவா இருந்தது. நன்றி. எனக்கு வந்து காலு கை இதுல ஏதோ ஒரு இடத்துல ரெட்டிஸ் மாதிரி வருது, சிகப்பா வருது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அது அப்படியே காய மாதிரி ஆகுது, அப்புறம் மரு மாதிரி ஆயிடுது. அது எதனாலங்க? அப்படிங்களா? ரெட் ஆகி காயமாயி மருவாயிடுதா? ஆமா, மருவாயிதா? காப்பு காய்ச்சி போயிடுதா? ஒரு மாதிரி தழும்பு மாதிரி அப்படி ஆயிடுதா? அது மாதிரி இல்லைங்க, அப்படியே மொட்டு மாதிரி மரு மாதிரி ஆயிடுது. அப்படிங்களா? உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, எதுவும் இல்ல, நார்மலா இருக்குது. இல்ல, நார்மலா இருக்கு. சுகர் நார்மலா இருக்கா இல்ல சுகரே இல்லையா? சுகர் நார்மலா இருக்குதுங்க. சுகர் நார்மலா இருக்குங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அதிகமா ஏதாவது கூடி இருக்கும் பொழுது அப்படி காமிக்கலாம். சரிங்களா? அது வந்ததுன்னா அது அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்னு போயிடுதுங்க. கை காலு எந்த இடத்துல வந்தாலுமே அது அப்படியே சிகப்பா வருது, அப்புறம் அது இதா மறு மாதிரி ஆயிடுது அப்படியே. அப்படிங்களா? மேபி சுகர்னால இருக்கலாம். பட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாதான் எனக்கு சொல்ல முடியும். அது அதோடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்தாதான். நீங்க ஃபுட்டு நல்ல நீர்க்காய்களா எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சி விடுங்க நல்லா. இல்ல சிகப்பா வரும் பொழுதே வெத்தலையை பயன்படுத்தி பாருங்க. அரிக்குதுங்களா? இச்சிங் இருக்கா? அரிக்கிறதுல இல்லைங்க, அது அரிக்கிறதுல எதுவுமே பண்றது கிடையாது.
இல்ல அது அரிக்குமான்னு கேட்டேன். அரிக்கிற உணர்வு இருக்கு. அரிப்புலாம் இல்ல. அரிப்புலாம் இல்ல. சரி, நீங்க அப்ப ரெட்டா வரும்பொழுதே வெத்தலைய